ஹலோ கைஸ், இந்த வீடியோ எதுக்காகன்னு தம்ப்நெயில் பார்த்தே தெரிஞ்சிருக்கும். ஆமாம், தாலி பெருக்கிறதுக்காக சாரீ பர்ச்சேஸ் பண்ண தான் கிளம்பிட்டு இருக்கோம். இந்த வீடியோ யூஸ்வலாக வாய்ஸ் ஓவர் கொடுக்காம லைவாக எடுக்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். முன்னாடி வந்து ஏறி உட்காந்துக்கிட்டீங்க உங்க இஷ்டத்துக்கு. கிளம்பிட்டோம். இப்ப எங்க அத்தையை போய் பிக் பண்ணிட்டு அப்படியே நாங்க போறதுதான். அத்தை பரவாயில்லையே, லிப்ஸ்டிக் நிறைய போடுவாங்க. நீங்க மேக்கப் போட்டிருக்கிறதே தெரியுது. ஃபவுண்டேஷன் போடுவீங்க தானே? அத்தை என்ன சூப்பரா ரெடியா இருக்கீங்க. ரெடி. ஆக்சுவலா வந்து சிவா டெக்ஸ்டைல்ஸ் போலாம் தான் பிளான் இருந்துச்சு. பட் வந்து டைம் இல்லாத காரணத்தினால் இப்ப வந்து நாங்க கரெக்டா 8:30 வந்திருக்கோம். டைம் இல்லாத காரணத்தினால் தேனி ஆனந்தம் வந்தாச்சு. லண்டன் சாரி எடுக்க குடும்பமே வந்திருக்கோம். இங்க சேலை நல்லா இல்லம்மா. சிவா டெக்ஸ்டைல்ஸ் போயிருவோமா? செருப்பு ஒண்ணு வாங்கி தச்சிட்டு வரணும் போய். இப்ப நாங்க வந்து பர்ச்சேஸ் பண்ற மாதிரி தெரியல. ஏன்னா நாங்க வந்து ஒரு 1/2 மணி நேரமா கீழே நின்றுட்டு இருக்கோம். கைஸ், லிஃப்ட் தான் இருக்குல்ல, எதுக்கு எஸ்கலேட்டர்ல போறீங்க? ஹாய் சொல்லுப்பா எல்லாருக்கும். சரி பாப்போமா, இல்லாட்டி இந்த மாதிரி சாரி எடுத்துருவோம். இது இந்த சாரி தானே? இது இந்த சாரி என்ன சொல்லுவாங்க? வீடியோ எடுக்கிறனால வச்சுக்காதீங்க. எல்லாருக்கும் இது பட்டு சாரி. இந்த கலர் தான் எடுக்க போறோம். அப்ப இந்த கலர் தான் எடுக்க போறோம். அதுக்காக தான் வந்திருக்கோம். ஃபோக்கஸ் பண்ணி எடுங்க. இவங்க பாப்பா வந்து சாரோட ஃபேனாமா. இன்னைக்கு லீவ் போட்டாங்களாமா. அக்கா ஃபீல் பண்றாங்க. கேட்டேன்னு சொல்லுங்க. போட்டோ எடுத்து அப்படியா? சுல்தானா? சரி, கேட்டேன்னு சொல்லுங்கக்கா. வீட்டுல எடுமா. இந்த கலர் நல்லா இருக்கா? இந்த சாரி வந்து ஃபேஸ் பிரைட்டா காமிக்குதா? இது வந்து அதுலயே கிரீன் கலர் பார்டர். ரியான் வந்து எந்த கடைக்கு போனாலும் புள்ளைங்களை பிடிச்சு விளையாடுறான். இங்க பாருங்க, இவனுக்கு வந்து எந்த கடைக்கு போனாலும் ஆளும் அமைஞ்சிடுறாங்க. ஏதாவது ஒரு குட்டி பொண்ணுங்க வந்து அமைஞ்சிடுறாங்க. இதுவும் வைலட் கலர் தான். வைலட் தானே இது? இதுல ஒரு சாரி இருக்கு. அது 185. பரவாயில்லடா. இல்ல இல்ல, இதெல்லாம் கட்டலாம். வீடியோ கட்டுறதானே? புதா ஆயா கேட்டுரு. சரியா நல்லா இருக்குங்கிறான். நல்லா இருக்கு சரியா நல்லா இல்லங்கிறான். நல்லா எடுத்துறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுங்க. என்ன சொல்ற? இந்த பிங்க் கலர் பாப்போம்ப்பா. பிங்க்கும் ப்ளூ அந்த காம்பினேஷன். இந்த பிரவுனும் ப்ளூ அது இல்ல, அது எடு. இதை எடுத்துக்கவா? இது நல்லா இருக்கு. டார்க் கலர் நல்லா இருக்கு, நீட்டா இருக்கு.
பேக் எடுத்துருவா. இல்ல இல்ல கட்டாது. இதுல இன்னும் 2 கூட இருக்கு. போதும். இன்னொன்னு அவங்களுக்கு ஒன்று எடுத்து கொடுத்துருக்கோம். அவர்கள் 3 saree எனக்கு, இது எங்க அத்தைக்கு. தியான் கால் வலிக்குதா? கால் வலிக்குதா? ஆரி ஒர்க் போட்டே பிளவுஸ் இருக்கு. 1000 ரூபா. பரவாயில்ல. ஓ ஓகே ஓகே. லைனிங் பிட்னா உள்ள நம்ம போட்டுக்கிறது. நம்ம வெளியில வச்சிருக்கனா டிரான்ஸ்பரண்டா தெரியும். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு, வரவே மாட்டேங்கிறீங்க. ஏதாவது வேணும்னா தானே வர முடியும். இப்ப எல்லாம் ஆன்லைன் வந்துருச்சு, அதிகமா ஆன்லைன்ல தான் இப்ப வாங்குறோம். நாளைக்கு திருக்கல்யாணம்ங்கிறனால சரி சாரி பர்ச்சேஸ் பண்றோம். எங்க கடைக்கு வாங்க, திருக்கல்யாணத்துக்கும் இங்கே ஃபெஸ்டிவல் மாதிரி. அப்படியா? சரி சரி, வா, கண்டிப்பா வரோம். பாய். போய் உட்கார்ந்துக்கிட்டீங்க. அவங்கள யாரும் கவனிக்க ஆள் இல்லையா? பார்டர் வந்து வயலட் கலர்ல வரும், சாரி உள்ள கிரீன் கலர் இருக்கும். அப்ப பேங்கிள் வயலட் கலர் போட்டுக்கலாம். இந்த கலரும் என்கிட்ட சாரி இல்ல. இல்ல கிரீன் கலர் இல்ல. இங்க இது என்ன ஒட்டி இருக்கா கலர்? வியர் பண்ணி விடுவாங்க. இந்த கலர் என்கிட்ட சாரி இருக்கா? இல்ல. இதான் பிரைட்டா தெரியுதோ? அதான் கேக்குறேன், இந்த கலர் இருக்கா? மணிக்கு இல்லையா? அது இல்ல, நூலு ஒட்டி எக்ஸ்ட்ரா நூல். நல்லா இருக்கா? எனக்கு என்னமோ இந்த பச்சை என்கிட்ட இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. இது பிங்க் ரெட்டும் கலந்த மாதிரியான ஒரு கலர். ஒரு கன்ஃபியூசனா இருக்கு. ஃபைனலி பல கன்ஃபியூஷனுக்கு பிறகு எல்லாரும் சூஸ் பண்ண அந்த பிங்க்கும் இல்லாம ரெட்டும் இல்லாத சாரியை ஓகே பண்ணியாச்சு. ஓகே. இப்ப எப்படி நான் இந்த சாரி அப்பா எடுத்து கொடுத்தாங்களா அந்த மணிக்கு அதுவுமே வந்து ரேட் கூட தான். எது மடிப்பு கரெக்டா அவ்வளவு நல்லா இருந்துச்சு. பிங்க் 2890 வரும். ஹாய் சார். அப்பா வந்து ஃபேஷன் டிசைனரா இருக்கனால நாங்க எங்க இஷ்டத்துக்கு நாளன்னைக்கு திருக்கல்யாணமா இன்னைக்கு வந்து வாங்குறோம். அதுவே நம்ம வெளியில குடுக்கறோம்னா 10 நாளைக்கு முன்னாடியே சாரி வாங்கி கரெக்டா தைக்க கொடுத்துருவோம்ல. கரெக்டா? இப்ப வந்து உங்க அம்மாக்கு நைட்டி பார்க்க போகணுமா? என்ன போறேன்னு சொன்னீங்க? எக்ஸ்கலேட்டர்ல போவா. அவங்க போறேன்னு சொல்லிட்டு தான் போனாங்க. பிளவுஸ் டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து எங்க அத்தைக்கு நைட்டி பார்க்க போறோம். எங்க இருக்காங்க? இல்ல, நம்ம 2500 ரூபாய்க்கு வாங்கணும் அந்த ட்ரெஸ். இது 839 ரூபா. சேம் குவாலிட்டி தான்ப்பா. இது கொஞ்சம் சாஃப்டாவே இருக்கு. ஹாய் சொல்லு, பாய் சொல்லு, பாய் சொல்லு. கிஸ் கொடுப்பா. நீ வயலட் கலர் எடுக்க சொன்ன, எடுக்கல? இது எடுக்கும் கரெக்டா. டேய் பாப்பா உடி. சார் வந்து 3 ஷர்ட் எடுத்திருக்காரு. 399 தான். பரவாயில்லையே. குட். சாரி எடுத்தாச்சு.
ஏன் பொண்ணுங்க நாங்க வந்து எங்களோட பட்ஜெட் வந்து ஜஸ்ட் 1500க்கு ஒரு saree எடுத்துட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். எங்க அத்தைக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு நைட் எடுத்து கொடுக்கலான்னு. ஆனா இன்னைக்கு பில்லு 5000 கிட்ட வந்துடும் போல. இப்ப எங்க வீட்டுல பொறுத்தவரை என்னன்னா எல்லாரும் கேர்ள்ஸ் தான் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்றதுக்கு லேட் பண்ணுவாங்க. ஆனா நாங்க வந்து அரை மணி நேரத்துல வேலை முடிச்சிருவோம். பாய்ஸ் ஆனா 5 நாள் தேடுவாங்க ஒவ்வொரு கடையா தேடி 6வது நாள் அதுவே ஏதோ மனசுக்கு பிடிக்காம எடுப்பாங்க. ஏன்னா ஆமா தானே. இன்னைக்குதான் வந்து ரொம்ப ஃபாஸ்டா ஆமா. போய் அதுவும் தினேஷ் வந்து சும்மா வீடியோக்காக, இதுவே வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்காக எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பா 5 கடை தேடுவாங்க. 5 நாள் 5 கடை இல்ல 10 கடையே தேடுவாங்க. 5 நாள் தேடுவோம். 5 நாள் தேடுவாங்க. பில்லு வேணுமா? கொஞ்சம் போட்டாச்சு. வீட்டுல எவ்வளவு கட்டப்பை இருந்தாலும் அது கடைக்கு வந்தா கட்டப்பை கேட்டு சண்டை போடுறதுதான் பெரியவர்களின் பழக்கம். என்னத்த உங்களுக்கு என்ன பிரச்சனை? பேசவே மாட்டாங்க இருந்தாலும் ஏன் இப்படி கட்டப்பைனா சண்டை போடுறாங்க? ஏன்னா வாங்க வேண்டியது நம்ம கடமை. அது ஒரு கெட்ட பழக்கம் ஆயிடுச்சு. கண்டமணிக்கு அடிச்சாங்கன்னா இல்ல அது கொடுத்துதான் ஆகணும். அப்படி சொல்றீங்களா? பர்ச்சேஸ் கம்ப்ளீட். ஷாப்பும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நாங்களும் கிளம்பிட்டோம். டிகே போட்டிருக்க. டிஹெச் தினேஷ் டிகே. இதுக்கு ஒரு வீடியோவே போடலான்னு பிளான் பண்ணிருந்தோம். ஆனா கடைசி வரைக்கும் போடவே இல்லை. என்ன வாங்கி தின்னுக்கிட்டு வரீங்க? பைக்ல போறியா? கார்லயா பைக்லயா? சித்தப்பாவா அப்பாவா? சித்தப்பாவா அப்பாவா? சித்தப்பா கூட போறியா அப்பா கூட போறியா? ஏண்டி அம்மா? நாங்க வந்து எப்ப என்ன பர்ச்சேஸ் பண்ணாலும் அம்மனுக்கு வந்து டின்னரை கம்ப்ளீட் பண்ணிடுவோம். மந்த்லி எப்படியும் ஒரு 10 times ஆவது வந்துருவோமா அம்மனுக்கு? 10 times ஆவது வந்துருவோம். அதுவும் ஆலமர அம்மனுக்கு தான் வரும். அங்கதான் எங்களுக்கு வந்து செட் ஆகும். டேஸ்டும் நல்லா இருக்கும். நீங்களும் அம்மன்ல சாப்பிட்டுருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. வரி எப்ப இருந்தாலும் இவ்வளவு கூட்டமா தான் இருக்கும். இவ்வளவு கூட்டத்தை நாங்க சமாளிச்சு பொறுமையா வெயிட் பண்ணி சாப்பிட்டு தான் போவோம். நார்மல் தோசை பரோட்டா. என் கைமால நீ எதுக்கு இருக்கிற? சரி, சாப்பாடு வாங்கி நாங்க நிறைய வெரைட்டிஸ் வாங்கி இந்த மாதிரி ஷேர் பண்ணி சாப்பிட்டுப்போம். மசால் தோசை, ஆனியன் தோசையா? பண்ணிட்டு வந்துட்டோம். இப்ப கரெக்டா மணி வந்து 12. இப்ப வந்து பிளவுஸ் பிட் எடுத்து அப்பாட்ட கொடுத்துட்டு தைக்க கொடுத்துட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். இது வந்து சும்மா வீடியோக்காக எடுத்தோம். இந்த இது வந்து மம்மிக்கு. அப்புறம் அந்த இருக்கு என் சில அன்னைக்காக்கு ஒண்ணு எடுத்திருக்கேன். இந்த இருக்கு இது வந்து இது வந்து அன்னைக்காக்கு. இது வந்து சும்மா எனக்கு கட்டிக்க. இந்த இருக்கு திருக்கல்யாணம் அன்னைக்கு கட்டிக்கிறதுக்கு. இந்த கலர் தான் ஏதோ சொன்னீங்க இதுவா? எது சொன்னீங்க? இது பர்பிள் கலர் தான். பர்பிள் கலர் தான் வைக்கணும். அதுக்காக இப்ப இந்த saree எடுத்துட்டு வந்தது. நல்லா இருக்காப்பா? நல்லா இருக்குமா? அவ்வளோதான். தாலி பிரித்து கோக்கிறதுக்கு சாரீலாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. என்னோடய சாரீ எப்படி இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ தூரம் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லா உறவுகளுக்குமே ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் vlogல தாலி பிரித்து கோத்த ஃபங்க்ஷன் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.